ஹலோ ஆல், நான் தான் உங்கள் டாக்டர் பண்ணுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே ஓவர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் MBBS அண்ட் தென் பிஜி காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 இன்டேக்கு மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு அட்மிஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க பற்றி இன்ட்ரடக்ஷன், அவங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க நம்ம கேட்போம். Alan Richard from Delhi. I'm Karthik from Chennai. Hi all, I'm Ashwin from Tuticorin. I'm Vikas from Madurai. Hi, I'm Aditya from Kingsway. Hello, I'm Usha from Karikuri. Hi, I'm Mahesh Priya from Studi Tikuri. Hi, I'm Sagaryashi from Medjugorje. Hi, I'm Kavya from Karur. Hi, I'm Tikasni from Karur. ஸோ நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ NMC அண்ட் WHO அப்ரூவ்ட். ஸோ அண்ட் தென் நம்ம அந்த WHO NMC மட்டும் அப்ரூவல் இல்லாமல் USMLE, FLAB அண்ட் தென் ஸோ கனடியன் மெடிக்கல் கவுன்சில், ஸோ எல்லாமே அப்ரூவல். ஸோ நம்ம காலேஜில் படித்தா நம்ம வெளிநாட்டில் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணுற பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து மினிமம் 200 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அண்ட் தென் PCB ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இன் 12th ஸ்டாண்டர்டில் மோர் தென் 50 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் ஒரு குரூப். ஸோ ஒரு குரூப்னா ஒரு கிளாஸ், அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிகல் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஸோ டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். 15 பேருக்கு ஒரு கிளாஸ், டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ வாங்க ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கேட்போம். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது, இங்கே கேம்பஸ் எப்படி இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்டே கேட்போம். வாங்க. ஆக்சுவலி நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா வீக்குமே வந்து நம்மளுக்கு ஷெடியூல் படி கொடுத்துருவாங்க. ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஷெடியூல்ஸ் வந்து அப்டேட் ஆயிரும். அதில் வந்து நம்மளுக்கு எல்லா மெயின் சப்ஜெக்ட்ஸ் லைக் அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஹிஸ்டாலஜி எல்லாத்துக்குமே வந்து லெக்சர்ஸ் நடக்கும். அங்கே வந்து ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு லெக்சர் டீச்சர் வந்து PPT டிஸ்பிளே பண்ணி நம்மளுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் அதே வீக்கில் நம்மளுக்கு ஒவ்வொரு குரூப்பாக 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஈச் குரூப், அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும். ஸோ நம்மளுக்கு லெக்சர்ஸில் கேட்க முடியாத டவுட்ஸ் இல்லை நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணலாம். அவங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. அண்ட் நம்மளுக்கு டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த குரூப் பேசிஸில் தான் நடக்கும் ஆஃப்டர் லெக்சர் கிளாஸஸ். இங்கே ஃபுட்டு பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்ல. 3 டைம்ஸுமே இந்தியன் ஃபுட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே காலேஜில் 3 கேன்டீன் இருக்குது, இந்தியன் கேன்டீன். ஸோ ஃபுட்டை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதான் சார், இந்த கிளாஸ் டைமிங்லாம் பற்றி சொல்லுங்களேன். கிளாஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேரா பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆரம்பிப்பாங்க, 9:30 வரை இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 classes இருக்கும், 4 பேராஸ் இருக்கும், 3 பேராஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரா 1.5 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். அது 50 நிமிஷம் பிரேக் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்தியன் ரேட்டு கிட்ட தான் ஒரே தான் இருக்கும், சேம் ஆத ப்ரைஸஸ் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸார்ஸ் இருக்குது, குளோபஸ் இருக்குது. குளோபஸ் மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ், அங்கே போயிட்டு வேணுங்கிற திங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் ஆதித்யா. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஸோ ரூமுக்கு எத்தனை பேர், ஸோ ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைடெக் ஹாஸ்டலாக இருக்கும், வெல் ஃபர்னிஷ்டாக இருக்கும். பர் ரூமுக்கு வந்து 4 to 5 persons வந்து ஸ்டே பண்ணலாம். ஃபுட் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸுமே வந்து செம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுட் வந்து ஆன் டைமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் சேஃப்டி வந்து செம்ம சேஃப்டி மெஷர் செம்ம பக்காவாக இருக்கும். சேஃப்டி எல்லாமே வந்து இது வரைக்கும் பாய்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தோம். ஸோ வாங்க அடுத்து வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பற்றி நம்ம தங்கச்சி உஷாட்ட கேட்போம். ஹலோ எவ்ரிவன், நான் உஷா. ஆக்சுவலி இங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே 24/7 CCTV கேமரா இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இன்சார்ஜ். அண்ட் இங்கே வந்து நிறையா பேருக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பொன்ராமண்ணா அண்ட் மற்ற இன்சார்ஜஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே அந்த ஹாஸ்டலில் ஃபுட்டும் வந்து 3 டைம்ஸ்மே நம்மளுக்கு ப்ராப்பரான ஃபுட் கிடைக்கும். அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஹாஸ்டல். லாண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு இங்கே சேஃப்டி எப்படி இருக்குது, அண்ட் தென் உங்களுக்கு சேஃப்டி இங்கே எப்படி இருக்குது, ஸோ கேண்டீன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சேஃப்டி வந்து இங்கே நம்ம பயப்பட தேவை கிடையாது. கிர்கிஸ்தான் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி தான், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸுக்கு. கேன்டீன் வந்து இங்கே மொத்தம் 3 கேன்டீன்ஸ் இருக்குது. 3 கேன்டீன்ஸ்லையுமே வந்து இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஃபுட் ப்ரைஸஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஓகே. அண்ட் தென் சௌந்தர்யா, உங்களுக்கு வந்து இங்கே பிடிச்ச திங்ஸ் என்னங்களா? சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே நம்ம சீனியராக தான் எங்களை வந்து ஃபுல்லாகவே கைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயர்லேருந்து. அப்போ எஜுகேஷன், சேஃப்டி, ஹெல்த் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஹாஸ்டலும் இப்போ கிளாஸஸ் ஃபுல் டே இருக்கும்ல, ஸோ அந்த டைம் ஹாஸ்டலில் போய் சாப்பிட முடியுதா? ஸோ அதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கா? கேம்பஸில் ஹாஸ்டல்ஸ் இருக்கா? ஸோ அதை போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக டைம் கிடைக்கிது. ஏன்னா ஒரு நாள் 4 கிளாஸஸ்ன்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். 3 or 2 பேராக தான் எங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். கண்டிப்பாக எங்களால் ஹாஸ்டல் போய் ஃபுட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா நியர்பை காலேஜுக்கு நியராக தான் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எங்களால் ஃபுட் எடுத்துகிட்டு. ஸோ ஓகே, எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் அட்மிஷன் பண்ணணும்னா கான்டாக்ட்